அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து வஹி வந்ததா? 3 ஆண்டுகள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படவில்லை. இவ்வாறு அல்லாஹ்விடமிருந்து வேத வசனங்கள் அருளப்படாத காரணத்தால் மனக்கவலை கொண்டார்கள். இறை வசனம் வெளியான செய்தி மக்களுக்கு மத்தியில் ஏற்கனவே பரவி இருந்தது. இடையில் வஹி வருவது தடைப்பட்டதும் மக்கத்து மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்வதுடன் முஹம்மதை அவரது இறைவன் கைவிட்டு விட்டான் என்றெல்லாம் ஏளனமாக பேசினார்கள். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இறைவசனம் வர தொடங்கியது. அவ்வசனத்தில் முற்பகலின் மீது சத்தியமாக, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. மேலும் பிந்தியது மறுமை, முந்தியது இம்மையை விட உமக்கு மேலானதாகும். இன்னும் உன்னுடைய ரப்பு வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான். அப்பொழுது நீர் திருப்தியடைவீர். நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உனக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? இன்னும் உன்னை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர். மேலும் உடைய ரப்பின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக. இவ்வசனத்தின் மூலம் ஏளனமாக செய்தோரின் வாய் அடைப்பட்டதுடன் அன்னலாரின் மனசஞ்சலமும் நீங்கியது. அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் செய்தி வந்தது. தொழுகைக்காக இரவில் நீர் எழுந்து நிற்பீராக. தூங்குவதற்காக சொற்ப நேரத்தை தவிர்த்து அதில் இரவில் பாதியை நீர் வணக்கத்தில் கழிப்பீராக, அல்லது அப்பாதையிலிருந்து சொற்ப நேரத்தை குறைத்து கொள்ளும், அல்லது அதில் சிறிது நேரத்தை அதிகரித்து கொள்ளும். அன்றையும் குர்ஆனை தெளிவாகவும் துலுக்கமாகவும் நிறுத்தியும் ஓதுவீராக என்னும் 73வது அத்தியாயம் அருளப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் துணைவியர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இரவெல்லாம் இறைவனை வணங்கிட தலைப்பட்டனர். ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் இரவு நேரத்தில் தொழுவதையே கடமையாக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் ஓராண்டு வரை இக்கட்டளையே இருந்து வந்தது. இறை தூது தங்களுக்கு அல்லாஹுவால் அருளப்பட்ட கட்டளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ரகசியமாக தங்கள் நெருங்கிய தோழர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். பின்னர் மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனே வணக்கத்திற்குரியவன், இறுதி தீர்ப்பு நாள் மீதும் இறந்த பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்றும், சதகா செய்தல், ஒருவருக்கொருவர் உதவி புரிதல் வேண்டும் என்றும் மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இது போன்ற உண்மை சம்பவ வரலாறு நிகழ்ச்சிகளை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.